श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकाल मुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधम अनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियाधरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्री उवे मन्नार्गुडी कंदाडे गोपालार्य महादेशिकन अनुग्रहित अरुளி செய்த ஸ்ரீமத் ஆச்சாரிய சப்தசதியில் ஹயக்ரீவ சாட்சாத்காரம் பெற்று ஹயக்ரீவனின் அருளால் தேசிகரின் வல்லமை அதிகரித்தது. ஹயக்ரீவனின் அனுகிரகத்தால் ஞான பிரவாகம் தடையின்றி இருந்தது. சுத்த சத்வ குணவானாய் விளங்கினார்னு பார்த்தோம். அடுத்த ஸ்லோகம் 184வது ஸ்லோகம். அபனீத் ஸ்வைரம் பாணினி சித்தாந்தானக்வனீச்சகாணாதே அகதீத்தரிப்பாரம்யம் ஸ்ரீயஸ்ச விபுதாமதிஷ்டிபத்தி குருஹு. அபனீத் ஸ்வைரம் பாணினி சித்தாந்தானக்வனீச்சகாணாதே அகதீத்தரிப்பாரம்யம் ஸ்ரீயஸ்ச விபுதாமதிஷ்டிபத்தி குரு. வேதாந்த தேசிகன் தமது ஆராய்ச்சியில் அசைக்க முடியாதவராயிருந்தார். பாணினின்னு கிராமர் இயற்றினவர். பாணினி வியாக்கரணம், பாணினி கிராமர். அந்த இலக்கணத்தை நன்கு அறிந்தவராய் அதில் இடைவிடாது பேசினார் சுவாமி. பாணினி கிராமர் அவ்வளோ அழகாக பிளான் பண்ணி ஆர்கனைஸ்டாக இருந்தாலும் மீதி பின்னாடி வந்தவாள்லாம் அதுலேயே எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமே தவிர தொட முடியாது அந்த ஒரிஜினாலிட்டி. சுவாமி தேசிகன் அதை நன்கு அறிந்து அதில் இடைவிடாது பேசினாராம். கணாதரின் நியாய வைசேஷிக சாஸ்திரத்தின் ஆய்வில் சொற்பொழிவுகளை வழங்கினார். கணாதர் வைசேஷிக சாஸ்திரத்தில் முன்னோடியாக திகழ்ந்தவர். அதில் வேதாந்த தேசிகன் நன்கு கற்று அதை இன்னும் அதிகமாக இன்னும் அழகாக சாஃப்டாக அதை கையாண்டு முன்னோடியாக திகழ்ந்தார் அந்த சாஸ்திரத்தில். வேதாந்தங்களிலும் இது போன்ற பல பங்களிப்புகளை செய்தார் சுவாமி வேதாந்த தேசிகன். எம்பெருமான் பரதத்துவ நிர்ணயம், அது பரத்வ நிர்ணயம் அவ்வளோ கிளியராக எஸ்டாப்ளிஷ் ஆகலை. அங்கங்கே ஸ்ருதி வாக்கியம் வேறு வேறு தேவதைகளை கூறினாலும் ராமானுஜர் ஆளவந்தார் ராமானுஜர் நாதமுனி ஆழ்வார்கள் ஏற்படுத்திய வழியில் பரதத்துவ நிர்ணயத்தை கிறிஸ்டல் கிளியராக பரதேவதா பாரமார்த்திய அதிகாரம்னு பின்னாடி ரகசிய திரைசாரத்தில் தெரிவிக்கப் போகிறார். அவ்வளவு ஆச்சரியமாக பரதத்துவ நிர்ணயம் பண்ணார் சுவாமி வேதாந்த தேசிகன். அதுவும் இல்லாமல் ஹ்ரீஷ்சதே லக்ஷ்மிஷ்ச பத்னியவ் அப்படின்னு விஷ்ணுதான் சர்வேஸ்வரன், பிராட்டி இல்லை அப்படின்னு நிறைய பேர் தப்பு அபார்த்தமாக பேசின்னு இருக்கான். எம்பெருமானை சொல்ல இடத்திலெல்லாம் பிராட்டியையும் சொல்லிட்டான்னு ராமானுஜர் தெரிவித்தார். அதை வேதாந்த தேசிகன் கிளியராக எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஸ்ரீ தத்துவத்தையும் பிராட்டியும் பெருமானும் திவ்ய தம்பதி நமக்கு சேஷி என்று பிரமாண வச்சனங்கள் விஷ்ணு புராணத்தை எடுத்து யதா சர்வகதோ என்ற ஸ்லோகத்திலிருந்து எடுத்து ஆச்சரியமாக அதையும் அழகாக அதை தெரிவித்து ஸ்ரீ லக்ஷ்மி தேவியின் பரதத்துவத்தையும் ஸ்தாபித்தார். எங்கும் நிறைந்திருப்பதை ஸ்தாபித்தார்.
ஆளவந்த ஸ்தோத்திர ரத்னத்திலே தெரிவிக்கிறார். காடோப கூடானிதே அப்படின்னு எந்த ரூபம், எந்த ஸ்வரூபம், எந்த அவதாரம் எடுத்தாலும் பிராட்டியும் அங்கு வியாபித்திருக்கிறார் பெருமாளை மாதிரி அப்படின்னு அது அத்தனையும் இங்கு ஸ்ரீ கோபாலாரிய மகாதேசிகனுக்கு திருவுள்ளம். அடுத்தது சுவாமி வேதாந்த தேசிகன் 2 ஸ்தோத்திரங்களை இயற்றினார். சௌபர்ணீம் பஞ்சாசதமாகம சாரார்த்த ஜால ஜட்டிலதமாம் அனுபவ பரீவாகமயீம் ஹயானனஸ்ய ஸ்துதிம் ச குருரகரோத். சௌபர்ணீம் பஞ்சாசதமாகம சாரார்த்த ஜால ஜட்டிலதமாம் அனுபவ பரீவாகமயீம் ஹயானனஸ்ய ஸ்துதிம் ச குருரகரோத். வேதாந்த வேதாந்த தேசிகன் எதிர ஹயக்ரீவன் தர்சனம் தந்ததும் சுவாமி ஆச்சரியமாக ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் இயற்றினார். கல்வி செல்வம் மொத்தத்துக்கும் உடையவரான ஹயக்ரீவனை வேதாந்த தேசிகன் கூப்பிய கையை மடக்காமல் நானாவிதானாம் அகதிக்கலானாம் நச்சாப்பி தீர்த்தேஷு கிருதாவதாரக துருவம் தவாநாத பரிகிரகாயாக நவம் பாத்திரமகம் தயாயாக. நான் பலவிதமான கலைகளில் ஒன்றுமே படித்து பழகியவன் அல்லன், படிக்கலை. அறிவு பெறுவதற்கான உபாயமாக புண்ணிய தீர்த்தங்களில் இழியும் பாக்கியம் பெற்றவன் அல்லன். அப்படி கதியில்லாமல் இருப்பதால் தான் ஹயக்ரீவனுடைய தயா பாத்திரமாகினேன். அனாதைகளைத்தானே அவன் கருணை ஏற்கிறது. இப்படியாக தன்னை தெரிவித்தார். நான் நன்கு படித்த பண்டிதன் என்ற கர்வம் இருந்தால் பரிமுகன் பரிவு கிடைக்கவே கிடைக்காது. எத்தனை வித்தியைகள் உலகில் உள்ளன. அதில் எதை படித்தோம், எந்த அளவு படித்தோம். மின்மினி பூச்சியின் ஒளி போல ஒன்றுக்கும் உதவாத அறிவை வைத்து கொண்டு செய்யும் ஆடம்பரம் எத்தனை நமக்கு. சூரியனுக்கு சமமாக நினைத்து கொள்வதுதான் என்ன. அடியனைப் போல இருப்பவரை தெரிவிக்கிறார் சுவாமி. சூரியனது ஒளி கூட பெருமாள் அவனுக்கு அளித்ததுதான் என உபனிஷத் சொல்கிறது. அதை சூரியனும் அறிவான். மின்மினி பூச்சிகள் தான் உணர வேண்டும் அதை. ஸ்ரீ வெங்கடநாதன் வேதாந்த தேசிகன் சொல்லும் இந்த ஸ்லோகம் நமக்கு பாடம். அப்படியே அகம் கரைந்து அவர் நின்ற அளவிலே, ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் இயற்றி நின்ற அளவிலே திடீர்னு ஒரு பெருங்காற்று வீசித்து ஏதோ ஒன்று பறந்து வருகிறதே, என்னன்னு பார்த்தா மேருமலையா சூரியனா பார்த்தார் தேசிகன். கருத்மான் வந்து நின்றார். கருடன் மறுபடியும் ஆச்சரியமான ஆச்சாரியனான அவரை அடி தொழுதார். என்ன பாக்கியம்! கருத்மான் எதற்கு வந்திருக்கிறார்? அங்கு வந்து உபதேசம் செய்து வந்த வேகத்தில் திரும்பி போனவர் மீண்டும் ஏன் வந்தார்? அடியனுக்கு கட்டளையிட வேண்டும், அனுகிரகிதோஸ்மை, கைங்கரியம் செய்ய காத்திருக்கிறேன். வேதாந்த தேசிகன் கை கூப்பினார் கருத்மானுக்கு. பரிமுகனை பாடினாயே, ஹயக்ரீவனை பாடினாயே, எனக்கு பாடல் கிடைக்குமோ என்று காத்திருக்கிறேன் என்றாரா கருடர். அப்போ தெரிஞ்சது அவர் திருவுள்ளம். பரிமுகன் நின்று பாடல்கள் வாங்கி கொண்டு போனார். இவர் ஏதோ அவசரத்தில் அன்று போய்விட்டார். இன்று ஸ்தோத்திர பாடல்கள் கேட்டு பெற வந்திருக்கிறார். ஆச்சாரியனான இவரை பாடாமல் வேறு யாரை பாடுவது? உடனே எடுத்தார் கருட பஞ்சாசத், மிகவும் கடினமான ஆகமங்களின் சாரத்தை உள்ளடக்கிய ஸ்தோத்திரம், சொற்பெருக்கு. இதில்தான் அவர் ஹயக்ரீவ அனுகமம் பெற்றவர் என்று தெரிகிறது. சொற்சுவையும் பொருட்சுவையும் போட்டுண்டு முன்னிற்கும் கவிதை கலவை கருட பஞ்சாசத். கருட மந்திர பெருமை, திருமேனி தியானம், வியூக ரூபங்கள், அமிர்தம் கொணர்ந்த வைபவம், அலங்கார வர்ணனை, பெருமானுக்கு தொண்டு செய்யும் சிறப்பு எல்லாவற்றையும் அடுக்கடுக்காய் அருளி செய்தார். ஒவ்வொன்றையும் கேட்டு கருட பகவான் மிகவும் சந்தோஷித்து திருவுள்ளம் முகந்து தலை அசைத்து ஏற்றுக்கொண்டார். கருத்மானே, பெருமான் முன் தேவரீர் இருக்கும்போது அவனது திருமார்பில் உள்ள கௌஸ்துப மணியில் உமது பிரதிபம்பம் தெரிகிறது. அது அந்த மணிக்கு உண்டான விஷத்தொடர்பை நீக்குகிறது என்று சொன்னபோது புன்னகை புரிந்தார். அமிர்தம் கொணர்ந்து வர உம்மை உமது தாயார் வினதை ஆசீர்வாதம் செய்து அனுப்பினார். அதுவல்லவா உமது வெற்றிக்கு முழு காரணம். அந்த தாயார் எமக்கும் மங்களம் அருள வேண்டும் என்றதும் கருடன் கண் பனித்தது. கருத்மான் ஒவ்வொன்றையும் உவகை கொண்டு ஏற்றுக்கொள்ள பெரிய திருவடியே உமது திருத்தோளில் ஜானகி பிராட்டியின் பூவாசம் வீசுகிறது. ஸ்ரீராமாவதாரத்தில் அவரது தோழனாக தொண்டு செய்ய அவர் உம்மை அணைத்தார்.
அனைத்த அந்த பெருமான் திருத்தோள் ஜானகி சாய்ந்த இடம் இல்லையா, அந்த பூ மனம் இன்றும் உமது தோளில் வீசுகிறது என்று தேசிகன் அருளிய போது கருத்மான் தம்மையே மறந்தார். இப்படி ஆச்சரியமாக இந்த ஸ்தோத்திரம் செய்தார். எல்லாம் நமக்காக செய்தார் ஆச்சாரியர் சார்வபௌமன் வேதாந்த தேசிகன். கடைசியாக அவர் சொல்கிறார், சைகாம் பஞ்சாசதம் யாமதனுத வினதா நந்தனம் நந்தயிஷ்யன் கிருத்வா மௌலௌ ததாஜ்ஞாம் கவிகதகடா கேசரி வெங்கடேஷः தாமேதாம் ஷீலயந்தச் சமித விஷதர வியாதி தைவாதி பீட்டாः காங்க்ஷாத் பௌரஸ்த்யபராபாः கிருதமிதரபலை தாட்சகல்பா பவந்தி. ஸ்ரீ கருடன் பகவான் ஸ்தோத்திரம் செய்ய ஆணையிட்டார். அவரது அந்த ஆணையை தலையால் ஏற்று அவரது திருவுள்ள உகப்புக்காக ஸ்ரீ வெங்கடநாதன் இந்த ஸ்தோத்திரம் செய்தான். இதை பலமுறை பாராயணம் செய்பவர்களுக்கு விஷபயம், எந்த நோய், தெய்வ குற்றம் முதலிய பாவங்கள் நீங்கும். நினைக்கும் முன்னே பலன் விரும்பிய பலன் கைகூடும். மேலும் கருடனுக்கு ஒப்பாக மோட்ச கைங்கரிய ஆனந்தம் பெறும்னு தெரிவிக்கிறார். இது கருத்மான் திருவுள்ளம். தன் போன்ற நம் போன்ற அடியார்களுக்கு அருள வேண்டும் என்று கருத்மான் திருவுள்ளம். என்ன வழி? வேதாந்த தேசிகன் மூலமாக இந்த பாடலை இயற்றினார். இப்படி ஆச்சரியமாக 2 ஸ்லோகம் செய்வதை விட்டு பிரத்யக்ஷீ குருதே ஸ்ம ஸ்ரீஷம் தஸ்யோபவாஹ்யமபி யத்ர தத்ரைவாகீந்திரபுரே கஞ்சித் காலம் குருரவாத்சீத். பிரத்யக்ஷீ குருதே ஸ்ரீஷம் தஸ்யோபவாஹ்யமபி யத்ர தத்ரைவாகீந்திரபுரே கஞ்சித் காலம் குருரவாத்சீத். தேசிகர் திருவேந்திபுரத்தில் சில காலம் வசித்தார், திருவகீந்திரபுரத்தில். அதற்கு காரணம் என்னென்ன, ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் மற்றும் அவரது வாகனமான ஸ்ரீ கருடாழ்வான் இருவரையும் கண்டு அனுபவித்த இடமல்லவா அந்த திவ்ய தேசம். அதுக்கப்புறம் ஸ்ரீ தேவநாத பஞ்சாசதமாதேன அக்ரணீ கிருதஜானாம் சந்தரமச்சுத சதகம் பிராகிருத பாஷாமயம் நிரமிமீத. ஸ்ரீ தேவநாத பஞ்சாசதமாதேன அக்ரணீ கிருதஜானாம் சந்தரமச்சுத சதகம் பிராகிருத பாஷாமயம் நிரமிமீத. சுவாமி தேசிகன் திருவேந்திரபுரத்தில் வசித்த அந்த சமயத்தில் காஞ்சி நகருக்கு திரும்ப திருவுள்ளப்பட்டு எண்ணிய போது எம்பெருமான் தேவநாயகன் அவரை மீண்டும் அங்கேயே சிறிது காலம் இருக்கும்படி அனுகிரகித்தார். அதனால் எம்பெருமான் மீது ஏற்பட்ட அதீத பற்றின் காரணமாக ஸ்ரீ தேவநாயக பஞ்சாசத் என்ற ஸ்தோத்திர கிரந்தத்தை இயற்றினார். மேலும் பிராகிருத மொழியில் மிகவும் அழகான அச்சுய சயம் எனும் கிரந்தத்தை இயற்றினார். அச்சுத சதகம் 100 ஸ்லோகம். ஸ்ரீ தேவநாத பெருமாள் ஒரு தடவை கனவுல அங்கே இருந்தபோது ஸ்ரீ வெங்கடநாதா அங்கே திருவேந்திபுரத்தில் கிளம்பிட்டார். பெண்ணை ஆற்றின் கரையில் அன்றைக்கி ராத்திரி தங்கினார். அப்போ கனவு வந்துதான், ஏன் என்னை பற்றி ஸ்தோத்திரம் எதுவும் செய்யவில்லை, திரும்பி வா, வந்து ஸ்துதிகள் பல செய் எனக்காக, வேத பொருள்களை வார்த்தையில் வடித்து கொடு என்றார். சிலுத்தது தேசிகனுக்கு. கண்ட கனவு என்றுமே பொய்யில்லை. ராமானுஜ சம்பிரதாயத்தில் கனவுகள் எல்லாம் பகவானின் படைப்புகள் என்று உபனிஷத் சொல்கிறது. இங்கோ பகவானே கனவில் வந்திருக்கிறான். அவரது ஆணையால் மீண்டும் திருவைந்த எழுந்தருளி அவர் தேவநாயக பஞ்சாசத் அனுபவித்தார். தேவநாயக பஞ்சாசத் 50 ஸ்லோகம். ஐந்தை நாதனே, உனக்கு சகஸ்ரநாமத்தில் ஸ்தவ்யஸ்தவ பிரியகா என்று திருநாமங்கள். நீயே துதிக்கப்பட தகுந்தவன், நீயே ஸ்துதியை விரும்புபவன் என்கிறான். அதெல்லாம் சரி, ஸ்தோதா என்று ஒரு திருநாமம் சொன்னார்கள். ஸ்துதி செய்பவனும் நீயே என்றார். அந்த பெயரை நீ நிலைநாட்டிக் கொள்ள உனக்கு நல்ல வாய்ப்பு. என் மூலம் நீ ஸ்துதி செய்து கொள். எனக்கு அறிவளித்து என்னை கொண்டு உனது ஸ்துதியை நீயே அமைத்துக்கொள் என்கிறார். இப்படி ஆரம்பித்து 50 ஸ்லோகங்கள். அடியவனான எனது விருப்பத்தை நிறைவேற்றினால்தான் நீ அடியவர்க்கு மெய்யன், என்னை பாட வைத்த அந்த பெயரையும் நிலைநாட்டிக்கொள் என்ற ஆச்சரியமான 50 ஸ்லோகங்கள். அடுத்து பிராகிருத மொழியில் அச்சுத சதகம் என்னும் ஸ்தோத்திரம். அது ரொம்ப அழகான 100 ஸ்லோகம் தேவநாயகனை பற்றி. கந்துக காதா டோலா காதா நவரத்ன மாலிகா பிரபுதீன் அக்ரத்நாத் கிரந்தான்னவ பாஷாம் ஸ்ருத்வா ஹ்யகஸ்தீயாம். கந்துக காதா டோலா காதா நவரத்ன மாலிகா பிரபுதீன்
அக்ரத்னாத் கிரந்தான்னவபாஷாம் ஸ்ருத்வா ஹ்யகஸ்தியாம். அகஸ்திய முனிவரின் மொழியான தமிழில் இன்னும் ஆச்சரியமான பந்து பாடல், ஊசல் பாடல், நவமணி மாலை என்று இலக்கண ரீதியான 9 பாடல்களை, பிரபந்தங்களை அருளிச் செய்தார். அதாவது அகஸ்திய முனிவரின் தமிழ் இலக்கணப்படி 9 பாட்டுக்கள், பிரபந்தங்கள். அதுவும் மும்மணி கோவை, முத்து, வைரம், பவழம் ஆகிய 3 மணிகளை வரிசையாக கோர்த்து மாலை செய்தால் எவ்வளவு அழகாக இருக்குமோ அதுபோல 3 விதமான பாசுரங்களை வரிசையாக மாற்றி மாற்றி அமைத்து கோர்வையாக்கி அருளிய நூல். 3 3ஆக 10, 3 சேர்த்து 30 பாசுரங்கள். நவமணி மாலை, நவரத்னங்களை கோர்த்து செய்த மாலை போல 9 விதமான பாக்களை கோர்த்து அருளிய நூல் நவமணி மாலை. சொல்ல சொல்ல சேவிக்க சேவிக்க இனிமையானது. 10 பாசுரங்கள். பந்துப்பா, பந்தாடும் பெண்டிர் பாடும் பாவகை. கழல்பா, கழல் காய்கள் ஆடும் பெண்டிர் பாடும் பாவகை. அம்மானைப்பா, கும்மி அடிக்கும் போது பாடும் பாவகை. ஊசல்பா, ஊஞ்சல் பாட்டு. ஏசல்பா, பிறரை ஏசி பெருமானை ஏற்றி, பிறரை ஏசி விஷு பெருமானை ஏற்றி பிரைஸ் பண்ணி பேசும் பாட்டு. எல்லாவற்றையும் சேர்ந்து கடைசியில் அந்த மேல் சீர் ஐந்தை நகர் அமர்ந்தநாதன் அடியினை மேல் அடியுரையாய் 50 ஏத்தி சிந்தை கவர் பிராகிருதம் 100 கூறி செந்தமிழ் மும்மணிக்கோவை சிறிய சேர்த்து பந்துகழல் அம்மானை ஊசல் ஏசல் பரவுணவ மாணிமாலை இவையும் சொன்னேன் முந்தை முறை மொய்ய வழி மொழி நீ என்ற முகுந்தனருள் தந்த பயன் பெற்றேன் யானே என்கிறார். அவன்தான் என்னை பாட வைக்கிறான். வேத பொருளை பாடச் சொன்னான், பாடினேன். அவன் அருள் தந்த பயன் பெற்றேன், வேறொன்றும் இல்லை என்கிறார். இவற்றின் நவமணி மாலை மட்டுமே இப்போ முழுமையாக கிடைக்கிறது. மும்மணி கோவையில் ஒரு 10 பாசுரங்கள் கிடைச்சது. மீதி 5 பாசுரங்கள் காலத்தால் அழிந்து விட்டன. 5 பிரபந்தங்கள். இந்த பாசுரங்களின் சொல், இனிமை, பொருள், செறிவெல்லாம் சொல்லி மாளாது. இந்த பாசுரங்கள் மூலம் ஆனந்த அனுபவம் தேவநாத பெருமாளை நேரில் சேவித்தால் கூட கிடைக்காது என்கிறார் சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.